எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 7வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 7வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 7ஆம் சங்கீதம் 4வது வசனம். என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை, காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை. நீங்கள் 119ஆம் சங்கீதம் 161வது வசனத்தை நம்ம எடுக்கும்போது 161வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. பிரபுக்கள் காரணம் இல்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. சோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்திலே தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது ரொம்ப அழகா இந்த 2 வசனத்திலையும் சொல்லுறாங்க. காரணமே இல்லாம எனக்கு சத்ருவா எழும்புறாங்க. காரணம் இல்லை, ஒரு காரணத்தோட ஒரு சத்ரு எழும்புனா பரவாயில்ல. நான் அவனு திட்டுனாங்க, நான் வாங்கிட்டேன், கொடுக்க முடியல, சத்ருவா எழும்பினாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைய நேரத்தில் காரணத்தினாலே சத்துருக்கள் உண்டாவாங்க. நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், அது வேற பிரச்சனையில போயிட்டு அதன் நிமித்தம் ஒரு சத்துரு நமக்கு விரோதமா எழும்புவாங்க. ஆனா சிலருடைய வாழ்க்கையில காரணமே இல்லாம, எந்த காரணமுமே இருக்காது, அவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம், அவங்களுக்கு இத்தனைக்கும் நம்ம நல்லதான் நினைச்சிருப்போம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்போம், அவங்களுடைய ரட்சிப்பை இது பண்ணியிருப்போம், அவங்கள நேசிச்சிருப்போம். ஆனா கொஞ்ச நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா காரணமே இல்லாம அந்த சத்துருக்கள் எழும்பி நிற்பாங்க. இப்போ கூட இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்க வாழ்க்கையில கூட அப்படி யாருடைய வாழ்க்கையில இருக்கலாம். பாஸ்டர், நீங்க சொல்றது உண்மைதான் பாஸ்டர், காரணமே இல்லாம என்கிட்ட சண்டை போடுறாங்க, காரணமே இல்லாம என்னை பகைச்சிட்டாங்க, காரணமே இல்லாம என்னை வெறுத்துட்டாங்க. நான் நம்புறேன் இந்த வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் இல்லை, பரிசுத்தவான்களுக்கு வந்திருக்குது. காரணம் இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் பகைக்கப்படுவீர்களே ஆனால், நீங்கள் வெறுக்கப்படுவீர்களே ஆனால், ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு அப்படியே அனுமதிச்சிருக்கிறார். காரணம் இல்லாமல் சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருக்கு காரணத்தோட சத்துருக்கள் எழும்பலங்க. அவர் இந்த பூமியில இருக்கும் போது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார், யாருக்குமே துரோகம் பண்ணல, யாருக்கு விரோதமா எழும்பல, பார்க்கிற ஜனங்களுக்காக மனது உருகினார், மனது இறங்கினார், அற்புதத்தை செய்தார், கால் இல்லாதவங்களுக்கு கால் கொடுத்தார், கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தார். ஆனா எத்தனையோ அற்புதத்தை செஞ்சதுக்கு அப்புறமும் காரணமே இல்லாம அவரை கொண்டு போய் நிக்க வைக்கிறாங்க. சரி, இவர் மேல என்ன குற்றம் சுமத்துறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு நிறைய பேருக்கு குற்றம் சுமத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லாததுனால சும்மா போய் வேண்டாதது, அது சும்மா சாதாரணமானதை சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சாரு அப்படின்னு. ஆனா அங்க இருக்கிற அந்த தலைவனே சொல்லும் போது சொல்லுகிறான், இந்த இவர் மேல, இந்த நீதிமான் மேல, இந்த மனுஷன் மேல ஒரு குற்றத்தை நான் காணல, ஒரு குற்றத்தை நான் காணல. ஆனா இயேசுநாதருக்கு சத்துருக்கள் எழும்பினாரானா? கண்டிப்பா எழும்பினார். தேவனுக்காக பயன்பட போகிற பாத்திரம், தேவனுக்காக அநேக ஜனங்களுக்கு முன்பாக நிற்க வேண்டிய நீங்கள், நிறைய பேருடைய காயங்களை ஆற்ற வேண்டிய நீங்கள், கண்டிப்பா ஆண்டவர் உங்களை எந்த பாதையில நடத்துவாருன்னா, நீங்க செய்யாத குற்றத்திற்கு, நீங்க பண்ணாத காரியத்திற்கு உங்களை சத்துருவாய் கொண்டு நிறுத்துவாங்க. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம், அவங்க ஒன்றும் செய்ய முடியாது, அது ரொம்ப நாள் அது உங்களை பாதிக்காது, அவங்க உங்களை மேற்கொள்ளவே முடியாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது அப்படி இருப்பீங்கன்னா நீங்க தைரியப்படுங்க, இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வந்ததுதான். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு தப்பு பண்ணதுனால சிறைக்கு போகலங்க, தப்பு செய்ததற்காக சிறைக்கு போகல, காரணமே இல்லாம அவனை காயப்படுத்தி, காரணமே இல்லாம அவனை கஷ்டப்படுத்துறாங்க. சோ காரணமே இல்லாம கஷ்டப்படுத்தினதுனாலதான் அந்த நாட்டிற்கு அவன் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். தீர்க்க தரிசனமா சொல்றேன், யாரெல்லாம் இங்கே
காரணமே இல்லாமல் நீங்கள் அடிக்கப்படுகிறீர்களோ, தங்களுடைய சகோதரர்கள் அவனை குழியில போடுறதற்கு காரணமே இல்லை, அவனை சிறைச்சாலையில போடுறதுக்கு காரணமே இல்லை, ஆனா காரணமே இல்லாம அவனை காயப்படுத்தினதுதான் அவ்வளவு பெரிய உயர்வை கொடுத்தது உண்டானால், உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் காரணம் இல்லாமல் ஏற்படுகிற ஒவ்வொரு காயங்களும் நம்மை அழிப்பதற்காக அல்ல. நான் நம்புறேன், உங்களை மோல்டு பண்ணி, உங்களை உருவாக்கி, உங்களை மிகப்பெரிய சாட்சியாய் தைரியப்படுத்தி நிற்பதற்காக தான் சில நேரத்தில் காரணமில்லாத காயங்கள். பிள்ளை காரணம் இல்லாம பேசுது, பொண்ணு காரணம் இல்லாம பேசுது, மருமகள் காரணம் இல்லாம பேசுறாங்க, மாமியார் மாமனார் காரணமே இல்லை, காரணமே இல்லாம சண்டை வருது பாஸ்டர், நோக்கமே இல்லாம வருது பாஸ்டர். சோர்ந்து போகாதீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஆண்டவரால் அழைக்கப்பட்ட நிறைய பேர்களுக்கு காரணம் இல்லாத காயங்கள் இருக்கத்தான் செய்கிறது. தீமை செஞ்சதுனாலயா தானியேலை சிங்கக்கபில போடணும்னு சொன்னாங்க? இல்லையே, ஒரு தீமையும் செய்யலையே. தீமை செஞ்சதுனாலயா சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை அக்கினி சூளைக்கு போடணும்னு சொன்னாங்க? இல்லையே. இல்ல, காரணமே இல்லாத நிறைய பிரச்சனை ஆண்டவருடைய பிள்ளைகளை தேடி வந்தாலும் ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். என் வாழ்க்கையிலே ஒரு சாட்சி கொஞ்சம் பயமான சாட்சியா தான் இருக்கும். ஒரு நாள் என்னுடைய திருச்சபையிலிருந்து ஒரு 300 அடி தூரம் நான் நடந்து என்னுடைய வீட்டிற்காக போறதுக்காக நடந்து நான் போயிட்டே இருக்கிறேன். நிறைய ஆட்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. சாயந்தரமான ஒரு நேரம், ஒரு 7 மணிக்கு மேலே ஆச்சு, இருட்டிருச்சு. அப்போ ஒரு பையன், ஒரு வாலிப பையன் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தான். அவனை ஏற்கனவே அந்த பையனை எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும் அந்த பையனை. நான் முதல்ல ஃபர்ஸ்ட் சர்ச்சை ஆரம்பிச்சேன் பாருங்களேன். அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல தெரு ஓரத்துல ஒரு 4-5 பேரா சேர்ந்து அந்த பசங்க எப்பவுமே ஏதாவது சிகரெட் அடிச்சுட்டு இல்லை நக்கல் அடிச்சுட்டு அப்படியே இருப்பாங்க. ஆனா என் மேல ஒரு நல்ல மரியாதை வச்சுட்டு அப்படியே சும்மா கையை காமிப்பேன். நானும் கையை காமிச்சிட்டு அப்படியே போயிட்டே இருப்பேன். திடீரென்று அதுல ஒரு பையன் ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, அவங்க நம்ம திருச்சபையை சேர்ந்தவள இல்லை, இன்னொரு திருச்சபை போயிட்டு இருக்கவங்க. அதுல ஒரு பொண்ணை எப்படி அவன் கைக்குள்ள போட்டானே தெரில. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா இவங்க அந்த அளவுக்கு, இந்த பையன் ரொம்ப அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமானது, அவன் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது. எத்தனையோ எதிர்த்து பார்த்தாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க வேணான்னு பார்த்தாங்க. ஆனா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி இந்த பொண்ணும் சொல்லிட்டாங்க. அவனும் தம்பி ரொம்ப பிரச்சனை பண்ணதுனால கடைசியில் அவங்க 2 பேரும் அம்மா அப்பாவுக்கு தெரியாமலே கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு பார்த்தா தான் தெரியுது, நைட்டு 12 மணிக்கெல்லாம் கூடுவாங்க. 12 மணிக்கெல்லாம் இவன் எந்திரிச்சு போய் சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு வர்றது. அதுக்கப்புறம் தலைமாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டவலுக்குள்ள இந்த கல் இருக்கு பாருங்களேன், ரோட்ல மெட்டல், அந்த மெட்டலை எடுத்து கட்டி கட்டில் கடிக்கல வச்சுட்டு நைட்டு தூக்கிட்டு போறது. இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் பண்ணிட்டேன்னு தெரில. அந்த புள்ள எல்லாத்தையும் பார்த்துட்டு இனி வாழ மாட்டேன்னு அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான பிரச்சனை பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமும் சரி எத்தனையோ பேர் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க, இல்லை வேணாம் நீங்க போய் வாழ்ந்துருங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதுக்கப்புறம் சரியாகலை. ஆனா இந்த பொண்ணு அவனை ரொம்ப நேர்வழியில நடத்தி அவன் மேல பாசம் காமிச்சு நிறைய செஞ்சிருக்கு. திடீர்னு ரோட்ல பார்க்கும்போது என்னை பார்த்துட்டு ஃபாதர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன். தெரியுமா, இந்த மாதிரி அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு ரோட்ல வச்சு பேசுறாரு. பேசின உடனே நான் ஒன்ன சொன்னேன், சரி பிரதர், நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன், கண்டிப்பா ஆண்டவர் மனசை மாத்துவாரு, கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இருங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். பேசிட்டு இருந்தோன்னா என்ன நினைச்சானே தெரில, ஏதாவது சாப்பிட்டுருந்தானா என்னன்னே தெரில. திடீர்னு எங்கிட்ட என்னுடைய பாக்கெட்ல பேனா இருந்துச்சு, இந்த பெண்ணு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டான். நானும் சரி என்னமோ ஏதோ எழுத போறான்னு போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை எடுத்து அவன் கையில கொடுத்துட்டேன். இந்த பெண்ணை கையில வாங்கிட்டு கேப்பை திறந்துட்டு ஓங்கி ஒரே குத்திட்டான். கரெக்டா தொண்டையில குத்திட்டான். அந்த நிப்பு மட்டும் அப்படியே தொண்டைக்குள்ள இறங்கிருச்சு.
குத்திட்டு எடுத்துட்டான், கையில் பெண்ணை எடுத்துட்டான். கையில் தொட்டு பார்க்குறேன், கையில் ரத்தம் இருக்கு. இப்போ கவனிங்க, இது ஒரு இருட்டுக்குள்ள நடக்குது. ஆனா சுத்தி நிறைய ஜனங்கள் நின்றுட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கடையில ஜாமான் வாங்குறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் நடந்துட்டே இருக்குது. இருட்டுக்குள்ள இவன் பண்ணிட்டு இருக்கிறான், இவன் என்ன குத்திட்டான். இப்போ இது என்னுடைய ஏரியா வேற, நான் ஊழியம் செய்கிற ஏரியா. இந்த ஏரியாவில் இப்போ நம்ம சத்தம் போட்டாலோ நர்வஸ் ஆயிட்டோம்னாலோ கண்டிப்பா ஒரு பெரிய கூட்டம் கூடும். கூட்டம் கூடின உடனே பாஸ்டர் குத்திட்டாங்க அப்படின்ற செய்தி போயிடும் அப்படின்றதுக்காக அமைதியா அந்த இடத்துல அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கத்திரத்துல அந்த கிருபையை மட்டும் கேட்டு, அவன் என்னை குத்துனது மட்டும் இல்லை, அவன் ரொம்ப வயலண்ட் ஆகிட்டே ரொம்ப பேசிட்டே இருக்கிறான். அவன் என்னமோ தெரில, அவனுக்குள்ள கோபம் வந்துட்டே இருக்கு, என்னென்னமோ பேசிட்டே இருக்கிறான். அவனை ஆறுதல் படுத்தி அவன் தோளில் தட்டி, காயத்தோட அவன் தோளில் தட்டி, நான் பைக்கில் போயிருந்தேன், என் பைக் அங்கே நின்று இருக்குது, அவனை என் பைக்கு பின்னாடி உட்கார வச்சேன். ப்ளீஸ் பண்ணி தயவு செய்து உன்னை நான் சர்ச்சில் பேசுவோம், நல்லா பேசலாம், இவனுக்கு என்ன பிரச்சனைன்றதான் தீர்த்து விடுறேன் அப்படின்னு என் பைக்கில் பின்னாடி உட்கார வச்சு அவனை கொண்டு சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். சர்ச்சுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரை திரும்ப வந்துருச்சு. ஏன்னா ரோட்டில் என்ன வேணாலும் நடக்கலாம், அது என்ன ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றதுக்காக சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே அப்போ நம்ம இடம் ஆயிடுச்சே. அதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் பேச விரும்பலை. நான் சரி நீ போயிரு அப்படின்னு. அதுக்கப்புறம் டக்குன்னு அவன் தெளிஞ்சது மாதிரி, சார் நான் குத்திட்டேன் சாரி அப்படின்ட்டு இருக்கிறான். வீட்டுக்கு போயிட்டான். நான் இந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டேன். ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு ஒரு பெரிய ஆழமாக ஒன்றும் பதியல, அந்த நிப்பு மட்டும்தான் உள்ளே போயிருந்துச்சு. அது என்னமோ ஆண்டவர் கிருபையில் அது ஒரு பெரிய பாதிப்புக்குள்ள ஆகாமல் அது ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. தொடச்ச உடனே ரத்தம் நின்றுச்சு. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள அவங்க அம்மா அங்கேருந்து, அந்த பையனுடைய அம்மா ஓடி வந்தாங்க, அழுதுட்டு காலையே விழுந்துட்டாங்க. ஃபாதர் தயவுசெய்து மன்னிச்சிருங்க ஃபாதர், மன்னிச்சிருங்க ஃபாதர், மன்னிச்சிருங்க ஃபாதர், உங்களையும் குத்திட்டான். நம்ம அங்கே போய் சொல்லிட்டான், ஃபாதர் இந்த மாதிரி நான் குத்திட்டேன் அப்படின்னு, மன்னிச்சிருங்க ஃபாதர், மன்னிச்சிருங்க ஃபாதர் அப்படின்னு கெஞ்சினாங்க. நான் சொன்னேன்ப்பா ஒன்றுமே இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்று விட்டுருங்க, அவன் தெரியாமல் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டேன். ஆனால் இதை கேட்ட ஒரு பர்சன், கேட்ட ஒரு நபர், இவன் குத்துனது கூட எனக்கு பெருசாக தெரிலங்க, கேட்டுட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்களேன், என் மனசையே உடைச்சிருச்சு. சே, அப்போ காரணமே இல்லாம, எனக்கு தெரியல எந்த காரணத்திற்காக ஆண்டவர் அனுமதிச்சார் அப்படின்னு தெரியல, ஆனா காரணமே இல்லாம அவன் என்னை காயப்படுத்திட்டான். அதற்கு பிறகு காரணம் இல்லாமல் காயப்பட்ட அநேகருடைய காயத்தை கட்டுறதற்கு ஆண்டவர் என்ன நிறைய பேருக்கு ஆண்டவர் என்ன பயன்படுத்தினார். இன்னைக்கும் அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல தூரத்துல பார்த்து கை தூக்குனான்னா நானும் கை தூக்கி சரிப்பா சரிப்பா அப்படிதான் இருக்கிறேன், சரிப்பா அப்படின்னு தான் இருக்கிறேன். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, காரணம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் காயப்படுத்தும் போது நம்மளால நிறைய பேரால அதை ஜீரணிக்கவே முடியல. அவன் எப்படி காரணம் இல்லாம என்ன குத்தலாம் ஆண்டவரை, அவன் எப்படி ஆண்டவரை காரணம் இல்லாம என்ன பேசலாம், நீங்க ஏன் அனுமதிச்சீங்க? நிறைய பேர் ஆண்டவரிடத்துல சண்டை போடுறவங்க, ஆண்டவரிடத்துல ஃபைட் பண்றவங்க, ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறவங்க, நான் ஏதாவது தப்புன்னு தான் கேட்டா பரவாயில்லையே, தப்புனாம எனக்கு விரோதமா எழும்புறாங்களே, கண்டிப்பா நான் அவங்கள ஏதாவது ஒண்ணு தீக்காம நான் விட மாட்டேன் அப்படின்ற கோபத்தினுடைய உச்சகட்டத்துல யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். என் பேர காரணமே இல்லாம ஏன் பார்த்து கெடுத்தாங்க, கர்த்தர் ஏன் அவங்கள விட்டு வச்சிருக்கிறார், கர்த்தர் அவங்கள அழிக்கணுமா, கர்த்தர் அவங்கள ஒன்றும் இல்லாம போகணும் அப்படின்ற குமுறல்கள் உங்க இருதயத்துக்குள்ள எழும்பிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகளே மகனே, எனக்கும் இந்த உலகத்திலே தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த நிறைய பரிசுத்தவான்களுக்கும் காரணத்தோட காயங்கள் இல்லப்பா, காரணம் இல்லாம நிறைய காயங்கள் இருக்கதாங்க செய்து. ஆண்டவரை ஏன் அடிச்சாங்க, ஆண்டவரை ஏன் காரி துப்புனாங்க, ஆண்டவருடைய முதுகை ஏன் கிழிச்சாங்க, எதுக்கு அத்தனை காயம்? அவர் அப்படி என்ன செஞ்சிட்டாரு, அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? அவருடைய சரீரம் முழுக்க இருந்த காயங்கள்
காரணத்தோட இல்ல காயங்கள் அல்ல, காரணமே இல்லாத காயங்கள் தான். ஆனா அந்த காரணம் இல்லாத காயம்தான் நம்ம பார்வைக்கு அது காரணமே இல்லாத காயமா தெரிஞ்சிருச்சு. ஆனா அந்த காயம்தான் தியாகத்தின் காயம். அந்த காயத்தினாலதான் நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த பிரேயர்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த காயத்தினாலதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த காயம்தான் பரலோகத்துல நம்மளை பங்குள்ளவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறது. சோ இன்றைக்கு துக்கத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, காரணம் இல்லாமல் உன்னை பகைக்கிறார்களோ, காரணமே இல்லாம உன் பிள்ளைய வெறுக்கிறாங்களோ, காரணமே இல்லாம உனக்கு விரோதமா நிறைய பிரச்சனை வந்துச்சோ, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த காரணம் இல்லாத ஒவ்வொரு காயங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறதற்கு நமக்கு மிகவும் முக்கியமானது போல உன் காரணம் இல்லாத காயங்கள் அநேகரை தட்டி எழுப்பும். உன் காரணம் இல்லாத காயங்கள் அநேகருடைய காயங்களை ஆற்றும். அந்த காரணம் இல்லாத காயங்கள் இன்றைக்கு எனக்கு ஊழியத்தில் ஒரு மிகப்பெரிய உதவியா மாறிடுச்சு. நான் நம்புறேன் இந்த ஊழியங்கள் வளர்றதுக்கு இதுவும் ஒரு விதத்துல காரணமா கூட இருக்கலாம். சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் ஆண்டவரை பார்த்து அவன் ஏன் ஆண்டவரை எப்படி பண்ணா ஒரு கேள்வி கூட ஆண்டவரை பார்த்து கேட்கவே இல்லை. ஒரு கேள்வி கூட கேட்கவே இல்லை. பரவாயில்ல ஆண்டவரே, மிஷினரிகள் பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் சுவிசேஷத்திற்காக அடி வாங்குறது சந்தோஷம். ஆனா காரணமே இல்லாம அடி வாங்குறது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனாலும் சரி, அது கூட நம்மை உருவாக்குற ஒரு பெரிய சக்தியாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென்.